வெல்கம் சக்ஸி குக் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சூப்பரான ஒரு கோவக்காய் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, கோவக்காய் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பலன்கள் இதில் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு என்ன நோயாக இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது தோல் நோய், அதே போல் வயிற்றுப்புண், வாய்ப்புண், அதே போல் சுகர் இருக்கவங்க எல்லாருமே இந்த கோவக்காயை எடுத்துக்கலாங்க. இது ரொம்பவே பெனிஃபிட்டானது. இப்போ கோவக்காயை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நுனி பக்கத்தையும் காம்பு பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இதை பொரியல் தான் பண்ண போகிறோம். இது இப்படி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணோன்னா நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதே போல் எல்லா பீஸையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குதுன்னு. இதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வேகிறதுக்கு டைமிங் கம்மியாகும். இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகினா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகினதும் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தல ஒரு காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்துக்கோங்க, வத்தல். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 2 பூண்டு எடுத்து கட் பண்ணி நம்ம அதோட சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மேலேருந்து கீழே எல்லா இடத்துலையும் ஆயில் படுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு சட்டியில் எல்லா பக்கமும் அப்படியே சரிசமமாக இருக்கிற அளவுக்கு நம்ம ரவுண்டாக வச்சு விட்டுக்கலாம். இதே போல், ஏன்னா அப்போந்தான் நமக்கு ஈக்குவலாக எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ பார்த்தீங்களா நமக்கு இப்போ அரை பக்கத்துக்கு கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நமக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இனி பார்த்தீங்கன்னா தேவையான மிளகு பொருட்கள் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மல்லிப்பொடி சேர்க்க மாட்டோம். இதுக்கு மல்லிப்பொடி சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு. நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம இதுக்கு மிளகு பொடி, வத்தல் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வத்தல் பொடி சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் தயிர் சோறு, அதே போல் எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த கோவக்காயில் உண்மையாகவே நமக்கு நம்ம டெய்லி சாப்பிட்டாலுமே நமக்கு ஸ்கின்னுக்கு சரி, முடிக்கு சரி, ரத்தத்துக்கு சரி எல்லாமே விதமான சத்துக்களும் நமக்கு இதிலேருந்து கிடைக்குங்க. நமக்கு இப்போ கோவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளானது, ஈஸியானது, நம்ம உடம்புக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல் பெனிஃபிட்டான ஒரு கோவக்காய் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. உண்மையாகவே காரசாரமாக இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாவ், சூப்பரான கோவைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.